சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாசிமகன் யூடியூப் சேனல். தொகுத்து வழங்குபவர் சேவை செல்வம் டாக்டர் சுபசிவ பெருமாள் யாதவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். தினமும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் யாதவர்கள் இல்லையா? இப்போ நடந்த யமுனை ரவி போன்ற ஆறுகளின் கரையிலே மனித ரத்தம் வெள்ளமாக ஓடி ஆற்றிலேயே சென்றீராக்கலாம் சொல்லலாம். Indra safely brought the Durvas and Yadus over the Samudra of sea. This shows that will most of the Rigveda people hailed from the northwest. The Yadus and the Durvas are immigrant from the south and considered worth of admission to the society of the Aryans. Raj Bahadur, R.P. Chanda, in manner of 13 war survey India. R.P. பகதூர்ங்கிறவரும் R.P. சந்திராங்கிறவரும் த்ரூஅவுட் இந்தியாவை சர்வே பண்ணதில் அவங்களுக்கு கிடைச்ச சில ஆய்வுகள் முடிவுகள். ராஜ் பகதூர் R.P. சந்திரா concludes ஒரு முடிவுக்கு வர்றாங்க. concludes the Rigveda history of consent more the civil war among the Aryans than the Aryans and the non-Aryas. Vedic Kshatriya clans like the Parvas, Gurus, Yadus, Durvasan, Anu, Darbus and the like were the representative of the indigenous Chalukya population. அடுத்து சொல்றாங்க ஒவ்வொரு பேராசிரியர். தி புருஷ், துர்வாஸ், யதுஸ், அனுஸ், துர்வாஸ், துரிஸ், பகுருஸ், பனிஸ், பர்வத்சா, Gusai and other consent who fought the Aryans in the subsequently were Asura invaders. Vedic India by ரங்காச்சாரிகளே எல்லா வரலாற்று ஆசிரியர்களுக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும், பெரிய ஆதாரம். அவர் வேத இந்தியாவில் இந்த வரலாறுகளை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அப்படியானால் யாதவர்கள் தெற்கே தமிழ்நாட்டிலிருந்து வடக்கே சென்று குடியேறிய தமிழ் குடிகளில் ஒருவராக இருக்கலாம். ஆரம்பத்தில் இவர்களுக்கும் ஆரியர்களுக்கும் போர்கள் நடந்தன. ஆனால் காலப்போக்கில் சமரசம் ஏற்பட்டிருக்கு. அதனால் முதலே சொல்லிட்டு அவங்களுக்கு பிராமணருக்கு நமக்கு எப்படி வருதம் பிடிச்சிச்சு. இந்த சூழ்நிலையில் தான் இவர்கள் ஆரிய கூட்டங்கள் ஒரு கூட்டமாக
கூறப்படுகிறது. ஆறு பிராமணரோடு சேர்ந்த ஒரு கூட்டம். இந்த கூட்டம் சரித்திர ஆசிரியர் ரங்காச்சாரி எழுதினதே பெரிய பிராமின். அவர்களின் சுகூற்றுப்படியும் யாதவர்கள் ஆரியர்களை எதிர்த்து போரிட்ட அவர் எழுதுறாரு. ஒரு பக்கத்தில் அவங்க தியானம், இன்னொரு பக்கத்தில் வந்து மன்னிக்கணும், நாளைக்கு மறுபடியும் தொடர்றேன். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம கொடுத்துருக்க நேரம் 15 நிமிஷம் தான். நான் சில நேரத்தில் அதிகமாகவே போயிடுறேன். அதை போல் பார்த்துக்குவோம். நாளைக்கு காலைல உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்வாழ்வு மறந்துடாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இது பண்ணுங்கள், பெல் பட்டன். 6 மாதத்தில் இது பிளாட்ஃபார்த்துக்கு போகணும். அப்போ தான் அங்கீகரிக்கப்படும். இல்லைன்னா இது வரைக்கும் இப்போ வந்து தற்காலிகமாக 6 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. எல்லா யூடியூப் சேனலுக்கும் 6 மாதம் கொடுக்குறாங்க. 10,000க்கு மேலே போகணும் பார்வையாளருக்கு. அப்போ தான் அது நிற்கும். அப்படிங்கிற மனசில் வச்சு ஒவ்வொருத்தரும் அவங்க இங்கே இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க வைங்க. வாழ்த்துக்கள், வாழ்க நலமுடன், வாழ்த்துக்கள் அனைவரும்.